முடியுமே அம்மா யாரோ தெரியல முடியுமே அம்மா யாரோ தெரியலையே இந்த ஆசை வைத்த பூ முடியுமே அம்மா வாய நல்ல கண்டிகளா அழகான புது ஊரிலே நகரம்மா கொட்டு முரசுல பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவளே எங்கள் புலவள்ளி அம்மையேராந்த ரூபினி கச்சனின் மகளே தாட்சாயின் அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே இந்த அழகான வீரம் பார்க்கும் புது ஊர் கிராமத்திலே புகழோடு வந்தவர்கள் என் தாயை கன்னிகளா ஓடி வந்த
கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள், நீங்கள் அருந்தக்கூடிய உதிரத்தை அருந்திய பிறகு இந்த கன்னிகளுக்கு மீண்டும் உயிரினை பெற்றிருக்கிறார்கள். ஆகையால் கன்னி மாததர குழந்தைகளாக இருந்தவர்கள் எப்பொழுது உதிரத்தை அறிந்தார்களோ இன்று முதல் கன்னி அம்மன் ஆராதனைப்பார்கள். கன்னிகளை உருவாக்க செய்யக்கூடிய நீ இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி. இந்த கன்னிகள் இவர் கரத்தால் லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் 48 நாட்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து இவர்கள் கரத்தாலே சிவபெருமானுக்கு அச்சது மகா கும்பாபிஷேகம். ஆகையால் இவர்கள் யார்? ஆகாய மாற்றமாக செல்லக்கூடியவர்கள், பார்க்கடல் ஜலத்திலே விளையாடக்கூடியவர்கள். ஆகையால் இந்த கன்னியம்மன் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் என் தங்கை கன்னிகளுக்கு ஆலயமானதாக அப்படி ஆலயமாக அமைக்கக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள் ஆகாய மாற்றமாக வரக்கூடியவர்கள். ஆகையால் எங்கெல்லாம் கன்னிக்கோவில் அமைகிறதோ கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே மேல் கூரையானது போடவே கூடாது. அந்தரத்து ரூபமாக ஆகாயத்து ரூபமாக அத்தர் ஜமாது வாசனை வீச ஆகாயத்தையே சுத்தக்கூடிய கன்னிகளுக்கு கோபுரம் போட்டாலும் 7 தோரமானது மேலே வைக்க வேண்டும். ஆனால் இந்த கன்னிகள் பாரிஜாத மலர்களை பறிக்கும் பொழுது விரல் தொட்டு படித்தால் வேறு அடிவிடும், கரம் தொட்டு படித்தால் காம்பு அடிவிடும். இவங்கள் கரப்படாது போட்டிருந்த ஆபரணத்தெல்லாம் முன்பு திரட்டி ஒரு சுடராக செய்து அழகாக பறித்தார்கள். ஆகையால் அந்த பறிக்கக்கூடிய சுடரானது கன்னி கோவில்களிலே வெட்டு பிறப்பாக மாறிவிடும். இவர்கள் ஏறி சென்று வேங்கையானது வேங்கை மரமானது இவர் ஆலயம் முன்பதாக வேங்கை அம்மன் அவதாரம் செய்வார்கள். இந்த கன்னி அம்மன்கள் இதுவரையிலும் இளம் கன்னிகளாக குழந்தைகளாக இருந்த கன்னிகளுக்கு பால் பூஜையும் எப்பொழுது தாய் அருந்தக்கூடிய உயிரத்தை அருந்தினார்களோ முக்காவினை பெறுவார்கள். கன்னிக்கோவில் இருக்கின்ற இடத்திலே யானைகள் சிலையும் குதிரைகள் சிலையும் எப்படி வந்தது? கல்லாக இருக்கக்கூடிய தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அக்னி வீரன் வீரபத்திரன் ஐயனாரப்பர் குதிரைப்படை சேனைகளோடு தங்கைகளை மீட்பதற்காக வந்தார்கள். கடல் கண்டா சூழல் மந்திரத்தால் அனைத்தும் கல்லாக போய்விட்டது. தன் தங்கைகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் ஏறி வந்த குதிரையை இந்த தங்கைகளுக்கு காவலாக நிறுத்தினார்கள். ஆகையால் அவர்கள் ஏறி வந்த குதிரையானது இந்த கன்னிகளுக்கு கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே வாகனங்களாக நிறுத்தப்படும். இப்பொழுது விழா குறிப்பினர் இந்த தங்கைகள் கன்னிகள் ரத்த வாழை போக இவர்களுக்கு கும்பமும் அபிஷேகமும்
இவர்கள் கலக்க சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கல்லுக்கு கல்லுக்கு புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவனாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகி சக்தி உமையவனே சங்கரி நாயகி ஆவற்று காப்பவனே எங்கள் குலவழி சிவகாந்தரூபிணி தச்சத்தின் மகளே காற்றாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே அழகான வீரப்பாக்கம் புது கிராமத்திலே புகழோடு ஆந்திருக்கும் அழமார் என் சம்பந்தம் அம்மா சந்தன மல்லிகையில் துணி கட்டி போ தாயகி